Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Today we will see about Tinea Solium. Already நம்ம ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அதோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விந்தணுக்கள் வந்து இருக்கு. எப்போதுமே வந்து ஸ்பெர்ம்ஸ்னா நிறையா தான் இருக்கும். ஸோ விந்தணுக்கள் நிறையா இருக்கு. ஒவ்வொரு விந்தணுவிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழல் வந்து உருவாகுது. அதை வந்து எபிடிடிமென்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் வாஸ் எஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த வாஸ் எஃபரன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சரா வந்து மாறுது. தட் இஸ் அதை வந்து என்ன சொல்றோம்னா வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது ஃபைனலா எங்க வருது அப்படின்னா ஜெனிட்டல் போர் அப்படிங்கிற ஆணின உறுப்பு துளை வழியா அந்த ஜெனிட்டல் போர்ல வந்து ஓப்பன் ஆகுது. இது ஜெனிட்டல் போர் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெண் இனப்பெருக்க உறுப்பும் வந்து இனப்பெருக்க துளை இங்கேதான் திறக்கும். ஸோ அதனால வந்து இது ஜெனிட்டல் போர்னு சொல்லுவோம். அண்டு இது வந்து ஜெனிட்டல் போர் வந்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிர்ரஸ் அல்லது பீனிஸ்ல வந்து திறக்கும். சிர்ரஸ் அல்லது பீனிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காப்புலேட்டரி ஆர்கனா வந்து செயல்படும். அது கொஞ்சம் முன்னாடிலாம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னா அதுல இருந்து கொஸ்டின் வராது. இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா அது கொஞ்சம் டவுட்டட் டாபிக்கா இருக்கிறதுனால. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னவா செயல்படுது அப்படிங்கிறத வந்து என்ன யூஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சிரஸ் வந்து காப்புலேட்டரி ஆர்கனா செயல்படுது. இவ்வளவுதான் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க மண்டலத்துல ஓவரி வந்து இருக்கு. 2 கதுப்புகளை உடையதா வந்து இருக்கு ஓவரி. 2 கதுப்புல இருந்தும் ஒவ்வொரு கதுப்புல இருந்து ஓவிடெக்ட் உருவாகி அண்டநாளம்னு சொல்லுவோம். அந்த ஓவிடெக்ட் உருவாகி அது மீடியன் டெக்டா வந்து மாறுது. இந்த மீடியன் குழல் வந்து ஊட்டைப்பை வந்து அடையணும். ஊட்டைப்பை அடையிறதுக்கு முன்னாடி அது 2 குழலா வந்து பிரியுது. ஒன்னு வந்து வெஜைனான்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து யூட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த வெஜைனா தான் என்ன செய்யுது அப்படின்னா ஃபைனலா அந்த ஜெனிட்டல் போர்ல வந்து இணைக்குது. நெக்ஸ்ட் மீடியம் டக்ட் வந்து ஊட்டைப்ல வந்து டைரக்டா வந்து இணைஞ்சிருது. ஸோ இதுதான் வந்து அதோட அமைப்பு. அந்த விந்தணுக்களை வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அது என்னன்னா செமினல் ரிசெப்டக்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் ஓவரிக்கு வந்து உணவு கொடுக்க விட்டலின் டக்ட் இருக்கு. வந்து விட்டலின் டக்ட் ஆர் யோக் சுரப்பி, விட்டலின் கிளாண்ட் ஆர் யோக் கிளாண்ட்னு சொல்லுவோம். இது வந்து நியூட்ரிய சப்ஸ்டன்ஸை வந்து ஓவரிக்கு கொடுக்கறதுக்காக இருக்கு. அண்ட் ஊட்டைப்ல வந்து உருவாகும். அண்ட் கருவுற்ற முட்டைகளை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா ஷெல் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்காக தான் இந்த மெக்லின் சுரப்பி அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து இருக்கு. இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னா வந்து முட்டை வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டையில வந்து யங்ஒன்ஸ்ல வர முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை வந்து என்ன செய்யணும் ஷெல் ஃபார்ம் பண்ணும். முட்டைக்கு ஷெல் ஃபார்ம் பண்றது அதான் அந்த மெக்லியன் கிளாண்டோட வேலை. நெக்ஸ்ட் விந்தணுக்கள் பொதுவாக ஒரு குழல் வழியா வந்து ஜெனிட்டல் ஏற்றியத்துல அடையுது. அதே நேரத்துல ஓவரியில இருந்து ஓவம் வந்து வெஜைனாவை அடைஞ்சு 2ம் ஃபெர்டிலைசேஷன் கேனல்ல வந்து மீட் பண்ணுது. ஸோ கருவுறுதல் குழல்ல வந்து எப்போதுமே நடக்கும். அண்ட் இதுல பார்த்தோம்னா அகக்கருவுறுதல் நடக்குது. அகக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஏன்னா உயிரியோட உடம்புக்குள்ள வந்து கருவுறுதல் நடைபெறதுனால இது அகக்கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இதோட டெவலப்மெண்ட் வளர்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா சமமற்ற ஹோலோபிளாஸ்டிக், தட் இஸ் அன்ஈக்குவல் ஹோலோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அது யூட்ரஸ்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் பாதி டெவலப்மெண்ட் வந்து அது வந்து ஹோலோபிளாஸ்டிக் அன்ஈக்குவலா நடக்கிறது வரை யூட்ரஸ்குள்ளே முடிஞ்சு போயிருது டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் அதோட லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது முட்டையில இருந்து என்ன வருதுன்னா ஹெக்ஸாகான் லார்வா ஆங்கோஸ்பியர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கு. 6 கொக்கி கொண்டதா இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுல இம்மெச்சூர், மெச்சூர் அண்ட் கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக் எதுல பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தோம்னா கிராவிட் போர்ஷன்ல வந்து இருக்கும்னு சொன்னோம். அப்ப அந்த பழுத்த அந்த கிராவிட்டில இருந்து இந்த எது வந்து வருது அப்படின்னா வந்து எக் வந்து இருக்கு. இந்த எக்ல இருந்து வந்து இப்ப பாதி டெவலப்மெண்ட் முடிஞ்சு ஹெக்ஸாகன் லார்வா ரிலீஸ் ஆக போகும்போது எது வழியா ரிலீஸ் ஆகுனா அப்போலைசிஸ், அதாவது உடஞ்சு வெளில வரும்னு சொன்னோம் இல்லையா. பழுத்த ப்ரோக்ளாட்டிட் வந்து என்ன செய்யணும் உடஞ்சு உடம்பை விட்டு வெளில வந்துடும். தட் இஸ் அப்போலைசிஸ்ன்னு சொன்னோம். அப்போலைசிஸ் வழியா வந்து வெளில வந்து மேலே விட்டு அவனோட வேஸ்டேஜ் வழியா வெளில வந்துடுது. வந்ததும் அதை வந்து ஒரு பிக்கு சாப்பிடும்போது அந்த பிக்கோட குடலுக்குள்ள அது போனதும் அங்க இருந்து இந்த லார்வா என்ன செய்யுது அப்படின்னா அதோட ஹெக்ஸாகான் தன்மையை ஆல்ரெடி அது ஹூக் இருக்கா, 6 ஹூக்ஸ் வந்து இருக்கு. அதனாலதான் அது ஹெக்ஸாகான் லார்வான்னு சொல்றோம் நம்ம. ஸோ அந்த ஹூக்ஸ் வழியா அதோட குடலை துளைச்சிக்கிட்டு எங்க போகுதுன்னா ரத்தம் வழியா அதோட மசல் பாட்டுக்கு போயிடுது, தசைக்கு போயிடுது. போயிட்டு தசையில என்ன செய்யுதுன்னா அந்த கொக்கிகளை இழந்துருது. ஏன்னா கொக்கியோட வேலை என்ன அப்படின்னா குடலை துளைச்சிக்கும் போறதுக்காக தான் அந்த கொக்கி. இப்ப கொக்கியோட வேலை முடிஞ்சு போச்சுன்னா அந்த கொக்கியை இழந்துட்டு அது ஒரு சிஸ்ட் தன்னை சுத்தி ஒரு உரையை உருவாக்கி கொள்ளுது. இப்ப இந்த புழுவுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்னா பிளாடர் வேர்ம் ஆர் பைப்புழு ஆர் சிஸ்டி சர்க்கஸ் அப்படின்னு வந்து பேர் சொல்றோம்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைப்புலுன்னு சொல்லுவோம், சிஸ்டி சர்க்கஸ் லார்வான்னு சொல்லுவோம், இல்லை பிளாடர் வோம் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்ட் ஃபார்ம் கண்டிஷனில் இருக்கும்போது. நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யுதுன்னா, பன்றியோட மசல்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். 2 உரை தன்னை சுற்றி உருவாக்கிறது. வெளி உரைக்கு பேரு ஜெமினல் உரைன்னு சொல்றோம். உள்ளுரை என்ன செய்யணும்னா இன்வாஜினேட் ஆகி அப்படியே உட்குளிஞ்சு ப்ரோஸ்கோலக்ஸா வந்து உருவாகும். அண்ட் இந்த சிஸ்டி சர்க்கஸ் உடைய பன்றி இறைச்சியை வந்து மீசிலி பன்றி இறைச்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அந்த லார்வாவோட இருக்கிற அந்த பன்றியோட மசலை நம்ம வந்து மீசிலி பன்றி இறைச்சின்னு சொல்றோம். இதை வந்து இப்போ ஒரு நல்லா வேக வைக்காம ஒரு மேன் அதை சாப்பிட்றான் அப்படின்னா அவனோட உடம்புக்குள்ள இது வந்து போயிருது. ஆல்ரெடி என்ன ஃபார்ம்ல போனுச்சுன்னா ப்ரோகோலக்ஸா ஸ்கோலக்ஸா போனுச்சு. அங்க போய் மேலோட உடம்புக்குள்ள போனதும் ஸ்கோலக்ஸா வந்து மாறி அதோட டெவலப்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்குது. பின் ப்ரோக்ளாட்டிட் வந்து உருவாகும். அது மெச்சூரா இம்மெச்சூரா கிராவிட்டா மாறி அப்போலைசிஸ்ல விழுந்து திரும்ப ஆங்கோஸ்பியர் வெளிவந்து இப்படி திரும்ப சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அதை வந்து டயக்ராம் வழியா வந்து நான் சொல்றேன். அது கண்டிப்பா உங்களுக்கு டயக்ராமை பார்த்தா புரியும். இப்போ இதுதான் வந்து சிஸ்டி சர்க்கஸ் லார்வா அப்படின்னு சொல்றோம். சிஸ்டி சர்க்கஸ் லார்வா அப்படின்னு சொல்லும்போது அதோட வந்து அது என்னன்னா சிஸ்டி சர்க்கஸ் லார்வா உடைய அந்த பன்றியோட இறைச்சியத்தை நம்ம மீசிலி போக் அப்படின்னு வந்து சொல்றோம். இதை ஒரு மேன் சாப்பிடணும் அப்படின்னா அவன் உடம்புக்குள்ள அது வருது, வந்து அவனோட குடல்ல இருக்கு. ஓகேவா? குடல்ல இருக்கும்போது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா சிஸ்டி சர்க்கஸ் கண்டிஷன். சிஸ்டி சர்க்கஸ் கண்டிஷன்னா டபுள் லேயர்ஸ்ல வந்து இருக்கு. மேலே உள்ள உரைக்கு தான் நம்ம என்ன சொன்னோம்னா ஜெமினல் லேயர் அப்படின்னு சொன்னோம். உள்ள அந்த உரை வந்து இன்வாஜினேட் ஆகும்னு சொன்னோம். உட்குளிஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரி டெவலப் ஆகி ப்ரோஸ்கோலக்ஸா மாறுதுன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த ப்ரோஸ்கோலக்ஸ். அந்த ப்ரோஸ்கோலக்ஸ் என்ன செய்யுதுன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா மேனோட உடம்புக்குள்ள இந்த ஷேப் இதான் லார்வல் ஸ்டேஜ். இந்த மாதிரி லார்வாவா மாறுது. நம்ம ஆல்ரெடி வந்து அதோட ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தோம். ஸ்கோலக்ஸ் இருக்கு, அது மேல வந்து இந்த முள்ளு மாதிரி இருக்கு, தட் இஸ் ரோஸ்டெல்லம்னு சொன்னோம். இதுல ஹூக் வந்து இருக்கு, 4 ஹூக்ஸ் இருக்கு, தட் இஸ் உறிஞ்சு உறுப்பு சக்கர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கழுத்து, இது இந்த ரோஸ்டெல்லம் அண்ட் சக்கர் சேர்ந்ததான் வந்து தலைன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே கழுத்து ஒரு ஷார்ட்டான பார்ட். நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம்னா ப்ரோக்ளாட்டிட்ஸ் இருக்கு. இது வந்து இம்மெச்சூர்னு சொன்னோம். அதுல ஆண் பெண்ணு செப்பரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மெச்சூர் இருக்கு. மெச்சூர்னா டிஃபரன்சியேட் பண்ண முடியும் ஃபீமேல் மேல. அங்க கீழே ஃபைனலா உள்ளது வந்து கிராவிட் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் பழுத்த ப்ரோக்ளாட்டிட்னு சொல்லுவோம். இதுல ஏன் பழுத்த ப்ரோக்ளாட்டிட்னு சொல்றோம்னா எக்ஸ் வந்து இருக்குங்கிறதுனால. அப்ப எக்ஸுக்குள்ள டெவலப்மெண்ட் பாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப பாதி டெவலப்மெண்ட் ஆன அந்த எக் வந்து லார்வா வெளியில வர்றதுக்கு முன்னாடி அப்போலைசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்னால உடைஞ்சு கீழே விழுந்ததும் அதுல வந்து என்ன இருக்குன்னா எக்ல டெவலப் ஆன அந்த லார்வா இருக்கு. இந்த லார்வா என்னவா மாறும் அப்படின்னா வந்து தட் இஸ் இந்த மாதிரி வந்து மாறும். இப்போ இந்த நிலைமை இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதை விட்டு அது வெளில வரும்போது மேனோட இது ஃபுல்லா எதுக்குள்ள நடக்குதுன்னா இந்த மேனோட இன்டெஸ்டின்குள்ள நடக்குது. இப்போ அவனோட வேஸ்டேஜ் வழியா ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரிலீஸ் பண்ண வேஸ்டேஜை இந்த பிக் வந்து எடுத்துக்குது. அப்ப அந்த பிக்கோட உடம்புக்குள்ள வந்து இந்த எக்கு கண்டிஷன் வந்து உள்ள போகும்போது இந்த எக்கு என்னவா இருக்குன்னா எக்கு இப்பதான் வந்து அந்த எக்கு வந்து கேட்ச் அவுட் ஆகி அதுல இருந்து லார்வா வெளில வருது. இந்த லார்வாவை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆங்கோஸ்பியர் லார்வா ஒரு ஹெக்ஸாகான் லார்வான்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இதுல 6 ஹூக்ஸ் வந்து இருக்கு, கொக்கி இருக்கு, அதனால 6 கொக்கி இருக்கிறதுனால ஹெக்ஸாகான் லார்வான்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ் வரை அது என்ன செய்யுதுன்னா இந்த பிக்கோட உடம்புக்குள்ள குடல்ல வந்து இருக்கு, இன்டெஸ்டைன்ல இருக்கு. இப்ப இந்த லார்வாவா மாறினதுக்கு அப்புறம் இது என்ன செய்யுதுன்னா அவன் பன்றியோட தசை பகுதிக்கு வந்து போனதும் அது சிஸ்டி சர்க்கஸ் நிலைக்கு போயிருது. இப்ப இந்த சிஸ்டி சர்க்கஸ் லார்வாவோட சேர்ந்து மனுஷன் எடுத்துக்கும் போது அவனோட உடம்புக்குள்ள இப்படி வந்து சைக்கிள் வந்து ரிப்பீட்டடா ஆகுது. இதே வந்து அந்த கழிவை திரும்ப மனுஷன் வந்து அது வந்து ஒரு பிக்கோட உடம்புக்குள்ள போகும்போது அது வந்து பிக்கோட மசலுக்கு போய் சிஸ்டி சர்க்கஸா மாறுதுன்னு சொன்னோம். அதே கழிவு வந்து ஏதோ ஒரு ரீசன் வழியா மேனோட உடம்புக்குள்ள திரும்ப ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த லார்வல் ஸ்டேஜ் அப்படியே இருக்கு. ஆங்கோஸ்பியர் ஆர் ஹெக்ஸாகான் லார்வா இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா பிக்கோட உடம்புக்குள்ள மசலுக்குள்ள போகுதா. அதே மேன்ல பார்த்தோம்னா அவனோட பிரெயினுக்கு போயிருது. அந்த குடலை விட்டு வெளில வந்து அந்த ரத்தம் வழியா குடலை தொலைச்சிக்கிட்டு ரத்தம் வழியா அவன் எங்க போகுதுன்னா மூளைக்கு போய் சிஸ்டி சர்க்கோசிஸ் அப்படிங்கிற நோயை வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? இப்ப நம்ம டீனியா அப்படின்னாலே டீனியாசிஸ்ங்கிற நோயை ஏற்படுத்துதுன்னு நம்ம படிச்சிருப்போம். பட் சிஸ்டி சர்க்கோசிஸ் நோயை ஏற்படுத்துது அப்படின்னா அது என்ன ரீசன்னால என்ன இதுதான் இந்த லார்வா வந்து திரும்ப மேனுக்குள்ளே ஆங்கோஸ்பியர் லார்வா அப்படிங்கிறது வந்து பிக்குக்குள்ள போயிடணும் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஆனா அடுத்த ஸ்டேஜ் போகாம சம்டைம்ஸ் மேனுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகும்போது என்னவா மாறுது அப்படின்னா இந்த சிஸ்டி சர்க்கோசிஸ் அவனோட பிரெயின்ல போய் சிஸ்டி சர்க்கோசிஸ் நோயை வந்து ஏற்படுத்துது. இதுதான் வந்து இதோட லைஃப் சைக்கிள். இப்ப இதுல வந்துற நோய் என்னெல்லாம் வருது, என்னென்ன நோய் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முதிர் உயிரி வந்து டீனியாசிஸ் அப்படிங்கிற நோயை வந்து ஏற்படுத்துது.
அது லார்வல் ஃபார்ம்னா சிஸ்டிசர்கோசிஸ் பிரெயினில் ஏற்படுத்துதுன்னு சொன்னோம். இதுதான் இதால் ஏற்படுற நோய். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து என்ன ரீசன், அந்த காக்கா வலிப்பு இது மாதிரி வர்றது தான் அந்த நோய்னு நம்ம சொல்லுவோம். அறிகுறிகள் பார்த்தோம்னா சிவியர் ஸ்டொமக் பெயினாக இருக்கும், ரொம்ப வயிற்று வலிக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, எப்போதும் ஒரு ஓய்வே இல்லாமல் எதையாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு, அண்டு டைஜஷன் வந்து சரியாக நடக்காது உடம்புல. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த டீனியா சோலியத்தினாலே ஏற்படும். இவ்வளோ தான் வந்து இந்த டீனியா சோலியத்தில் இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம வந்து அதோட இன்ட்ரோ பார்த்துட்டோம், கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம், ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்டு இதோட லைஃப் சைக்கிள் அண்டு சிம்டம்ஸ், என்ன டிசீஸை காஸ் பண்ணுது எல்லாமே பார்த்துட்டோம் ஓவராலாக. இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.